மார்க்கெட்ல சுதாம்ஷியோட பக்கோடா கடை இருந்தது. அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா. சுதாம்ஷு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ப்ரோ, 2 பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க. இந்தாங்கண்ணே. ஏன் ப்ரோ, நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன், கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல? அண்ணே, நான் எடைய விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன். வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லன்னா பரவாயில்ல. சரி சரி எடுப்பா. சுதாம்ஷுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா. வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா, என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம். அப்புறம் நீங்களும் இருக்கீங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு. அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க. வெயில்ல வாங்கினதோ இல்லையோ, ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. உங்களை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. மாசம் மாசம் உங்களுக்குன்னு புதுசா துணியை வாங்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் வாங்கிக்க கூடாது? நான் தானே சம்பாதிக்கிறேன். சுயநலவாதி. சுதாம்ஷு ஸ்வபாவத்துல சுயநலவாதி. அவரு தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. சுதாம்ஷுவோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சுதாம்ஷோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி கடை வந்தது. கௌரவோட ஆலு பஃப் கடை. புது கடைய பார்த்ததும் கஸ்டமர்ஸ் அங்க போயிட்டாங்க. ஆமாண்ண, இது என்னது? இது சிட்டில விக்கிற ஃபேமஸான உருளைக்கிழங்கு பஃப். சிஸ்டர், நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்பீங்க. சரி சரி கொடுங்க. இப்பவே குடுக்கறேன். கௌரவ் அந்த லேடிக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. அந்த லேடி உருளைக்கிழங்கு பஃப் சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன். அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடா காரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க? சுதாம்ஷோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப் வாங்கினாங்க. முன்னாடி எல்லாம் சுதாம்ஷோட கடைக்கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க. இத பார்த்ததும் சுதாம்ஷுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரன் புதுசு, கொஞ்ச நாள்ல அதை மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. சுதாம்ஷு தனக்கு தானே ஆறுதலை சொல்லிக்கிட்டான். அப்புறம் என்ன, நாளும் போய்கிட்டு இருந்தது. ஆனா கௌரவோட உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இப்பவும் கஸ்டமர்ஸ் அவரோட கடையில தான் கூட்டமா நிற்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரன் என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே, எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல. இவன் மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். சுதாம்ஷு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு. கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. எப்பா ராமோ, உனக்கு கோடான கோடி நன்றிகளுப்பா, நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட. கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி, அப்புறம் இறக்கமுள்ளவனும் கூட. அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஃப ஃப்ரீயா கொடுப்பாரு. கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்ஷு ரொம்ப கவனமா பாத்துட்டு இருந்தாரு. இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான், இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும். அப்புறம் இதே யோசனையில சுதாம்ஷு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்க உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல? அட, இப்பவே வாங்கிக்கங்க. கௌரவ் சுதாம்ஷுக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. சுதாம்ஷு அதை சாப்பிட்டாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு புது ஐட்டம். சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சது இல்ல, அதுவே போதும். இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடையை திறந்து செய்யணும். என்னுடைய ஆசையும் அதுதான். ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நானும் அப்படி ஒரு கடை திறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே கடையை திறப்போம். அதுல 2 கவுண்டர் இருக்கும். நீங்க உங்க உருளைக்கிழங்கு பஃப் வைங்க, நான் வந்துட்டு என்னுடைய பக்கோடாவை விற்கிறேன். அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா? ஆமா, அதேதான். நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா, அதேதான். நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன். பாதி பணத்தை அவங்க போடணும், எனக்கு பார்ட்னரா சேரணும். பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளவு?
அது 6 லட்சம் ரூபாய். என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, அப்புறம் 3 தேவைப்படுது. சரி, அத நான் கொடுக்கறேன். உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சரிங்க அண்ணே. சுதாம்ஷு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான். கௌரவ் வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா மீதி 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க? அத நீங்க அடகு வச்சிடுங்க. உங்ககிட்ட பணம் எப்ப வருதோ அப்ப அத மீட்டுக்கலாம். சரி, இதுவும் நல்ல யோசனை தான். கௌரவ் லதாவோட நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த தன்னோட பணத்தையும் எடுத்துட்டாரு. அண்ணா, பணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு அந்த கடையை எடுப்போம். சரிங்க அண்ணே. கௌரவும் சுதாம்ஷுவும் 2 பேரும் சேர்ந்து ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் முதலாளி சுதாம்ஷு கையில கடை சாவியை கொடுத்தாரு. கடைசியில நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு வேலை பண்ணு. நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ. நான் இந்த பழுது பாக்குற வேலை, 2 கவுண்டர் வைக்கிற வேலை எல்லாம் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல்ல. சரிங்க அண்ணே. கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு பஃப் விற்க ஆரம்பிச்சாரு. சில நாட்கள் கடந்து போச்சு. சுதாம்ஷியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடையை பார்க்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்ஷு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது. அண்ணே, கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆனா என்னுடைய கவுண்டர் எங்க? என்ன கவுண்டர்? எப்படிப்பட்ட கவுண்டர்? இந்த கடை என்னோடது. இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும். நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கிறீங்க. இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்படின்னா எனக்கு எதிராக போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்ல. அவரு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் யோசிச்சது ஒண்ணு, ஆனா இப்படி நடந்துடுச்சே. இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம்ல. கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விருக்ஷதேவி அவன் முன்னாடி வந்தாங்க. கௌரவ், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நீ ஒரு நல்ல மனுஷன். நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க போகுது. அது எப்படி? இந்த மர பொந்துக்குள்ள உன் கைய விடு. உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம். சரிங்கம்மா. கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டாரு. அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு. கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு. உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத. நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். கௌரவ் லதாவோட நகைகளை திருப்பினா. புது வீடு வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிச்சு. அங்க இன்னொரு பக்கம் சுதாம்ஷு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் முழுகி போச்சு. அவன் அந்த கடையை விற்க வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சினா நல்லதே நடக்கும், அப்புறம் கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும். அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இப்ப அவளுக்கு அவளோட உலகத்துல அவளோட சித்தப்பா சித்தி தான் இருக்காங்க. அம்மா, நீ எங்க கூட வந்துருமா. வேணாங்க, நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இவளை என் வீட்டுல வச்சுக்க மாட்டேன். அட, என்ன பேசுற நீ? அவ எங்க போவா நம்மள விட்டுட்டு? சொல்லு, நீ அவளுக்கு யார் இருக்கா? அது என்ன வேணா இருக்கட்டும். ஏற்கனவே நம்மளே ரொம்ப ஏழையா இருக்கோம். இப்போ இதுல இவளை வேற கூட்டிட்டு போணுமா? வேணாங்க, வேணாம். அட என்ன நீ, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. நமக்கு நம்ம பாயல் எப்படியோ இவளும் அப்படிதானே. நீங்க இவள நம்ம பொண்ணு கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க. ஏற்கனவே இவ இவங்க அம்மா அப்பாவை சாப்பிட்டுட்டா. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையும் சாப்பிட்டுற போறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இவ கண்டிப்பா என் கூட தான் இருப்பா. உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. மாதிரி சுதாவை பாத்துக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா முகேஷ் சுதாவை தனியா விட்டுட்டு போக விரும்பவே இல்ல.
அதனால முகேஷ் சுதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா இங்க மாதுரி அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சா. ஏ மகாராணி, வீட்டை சுத்தம் பண்ற வேலை என்ன உங்க அம்மாவா வந்து பாப்பாங்க? நான் இப்பவே சுத்தம் பண்றேன் சித்தி. ஒரு வேலை முடிச்ச உடனே மாதுரி சுதாவுக்கு அடுத்த வேலைய கொடுத்துடுவா. இப்படி பண்ணி பண்ணி சுதா வீட்ல உள்ள எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா. அவ வீடு சுத்தம் பண்ணுவா, துணி துவைப்பா, அப்புறம் பாத்திரம் கழுவுவா. அது மட்டும் இல்லாம கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து வீட்ல சமையல் பண்ணவும் ஆரம்பிச்சா. சுதாவோட சித்தி அவளுக்கு அநியாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுதா இந்த விளையாட வேண்டிய வயசுல பாவம் அந்த வீட்ல உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு பசிக்குதுமா. ஏ மகாராணி, போய் என் பொண்ணுக்காக சாப்பாடு செய். சுதா பாயலுக்காக பிளேட்ல சாப்பாட வச்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் அவ தனக்காக சாப்பாடு போடும்போது மாதுரி வந்து அவ கையில இருந்த பிளேட்ட புடுங்கிட்டா. இதுல யாருக்காக நீ சாப்பாடு போடுற? எனக்காக போட்ட சித்தி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஆஹா, முதல்ல வீட்ல இருக்கிற வேலைய முடி, அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும். முகேஷும் சுதாவை இப்படி கொடுமைப்படுத்துறத பாத்துக்கிட்டே இருந்தாரு. அவரு சுதாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. ஏதாவது பண்ணி சுதாவை வீட்ல இருந்து கொண்டு போய் ஆகணும். இந்த மாதுரி இந்த சின்ன பொண்ணை எவ்வளவுதான் கொடுமைப்படுத்துறா பாரு, பாவம் அவ. முகேஷுக்கு ஜிலேபி விக்கிற ஒரு கடை இருந்தது. அது கிராமத்திலேயே ரொம்ப ஃபேமஸான கடை. அடே முகேஷ் அண்ணா, நீ ஜிலேபிய ரொம்ப சூப்பரா பண்றப்பா. கஸ்டமர்ஸுக்கு முகேஷோட ஜிலேபி ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் அவரோட கடைக்கு கஸ்டமர்ஸ் எப்பவும் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப முகேஷோட கடையில ரொம்ப வேலை அதிகமாயிடுச்சு. இப்ப அவருக்கு உதவிக்கு யாராவது தேவைப்பட்டாங்க. சுதாவை நான் என் கூடவே உதவிக்கு கூட்டிட்டு வந்துடலாமே, அவளுக்கு வேலையும் கிடைக்கும், அவ என் கூட நல்லா இருப்பா, அதுக்கப்புறம் தினமும் வயிறு நிறைய சாப்பிடுவா கூட. இதுதான் கரெக்ட். அன்னைக்கு முகேஷ் வீட்டுக்கு போனாரு. மாதுரி, நான் சுதாவை நாளைக்கு கடைக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு வேலைக்கு ஆள் வேணும். வேலை வெளியில இருந்து ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்ல? சுதா ஃப்ரீயா நம்மளுக்கு வேலை செய்யும்ல? நல்லதுதான், நம்மளோட பணம் மிச்சமாகும்ல? ஆமா, உண்மைதான். மாதுரி முகேஷ் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டா. அடுத்த நாளையில இருந்து சுதா முகேஷ் கூட கடைக்கு போக ஆரம்பிச்சா. சித்தப்பா, நான் என்ன பண்ணணும்? முதல்ல நீ போய் சாப்பிடுமா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். முகேஷ் சுதாவுக்கு சமுசாவும் கேசரியும் சாப்பிட கொடுத்தாரு. சுதா சந்தோஷமா சாப்பிட்டா. என்னோட வயிறு நிறைஞ்சிடுச்சு சித்தப்பா. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அம்மா, நான் உன்னை வேலை செய்யறதுக்கு இங்க கூட்டிட்டு வரலம்மா, வேலை கத்து கொடுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துல நீ உன்னுடைய சொந்த கால்ல அப்பதான் நிக்க முடியும். உன்னுடைய சித்தி கிட்ட இருந்தும் நீ திட்டு வாங்க அவசியம் இருக்காதுல்ல? நான் கத்துக்கிறேன் சித்தப்பா. ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. அன்னையில இருந்து முகேஷ் சுதாவுக்கு ஜிலேபி செய்யறத பத்தியும் அதை எப்படி விக்கணுங்கிறத பத்தியும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாளிலேயே சுதா ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டா. அட, என்ன பொண்ணுமா நீ, இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ நல்லா சமைச்சிருக்க? அப்படியே உங்கள மாதிரியா? ஆமா, என்ன மாதிரியே. சுதா சந்தோஷமா இருந்தா. அவ முழு நேரமும் அவங்க சித்தப்பா கடையில ஜாலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சித்தப்பாவும் ரொம்ப பாசமா அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அவ ராத்திரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவளோட சித்தி ஏதாவது சொல்லி அவளை திட்டிட்டு அப்புறமா அவளை எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. வந்துட்டியா மகாராணி? சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடு. சரிங்க சித்தி. அதெல்லாம் சரிதான். ஆனா சுதாவுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இப்ப தெரியல. இப்படியே இது தொடர்ந்து 7 வருஷங்கள் கடந்து போச்சு. சுதா பெரிய பொண்ணாயிட்டா. அவ இப்பவும் சித்தப்பா கூட சேர்ந்து அவங்க கடையில ஜிலேபி வித்துக்கிட்டே இருந்தா. 1/4 கிலோ ஜிலேபி கொடுங்க. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அவருக்கு குடுக்கறேன். இப்ப சுதா தனியாவே மொத்த கடையும் பாத்துக்க ஆரம்பிச்சா. முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா சுதாவால இப்ப சொந்தமா அவ வாழ்க்கைய பாத்துக்க முடியும். அம்மா சுதா, நீ ஒரு வேலை பண்ணுமா, நீ போய் வேற கடைய ஆரம்பிமா. ஆனா ஏன் சித்தப்பா? ஏன்னா இதுக்கப்புறம் உன் சித்தி கிட்ட நீ திட்டு வாங்க கூடாது இல்லம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உன்னுடைய சொந்த கடைய ஆரம்பி, அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கறேன், இந்தா பணம் எடுத்துக்கோ.
பாகல்பூர்ல என்னுடைய தூரத்து சித்தி இருக்காங்க. அவங்க உன்னை அவங்க வீட்டுல வச்சே பாத்துக்குவாங்க. நீ அங்க போயிட்டு ஒரு நல்ல ஜிலேபி கடைய ஆரம்பி. உங்க விருப்பம் போலே பண்ணுங்க சித்தப்பா. சுதா தன்னோட சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு கோல்பூருக்கு புறப்பட்டா. அப்புறம் முகேஷ் வீட்டுக்கு வந்தாரு. சுதா எங்க? அவ அங்கிருந்து ஓடி போயிட்டா. நல்லதுதான், போய் தொலைட்டு அவ. முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா இப்போ அவ கையாலே எல்லா வேலையும் செய்ய போறான்னு. இதுக்கப்புறம் சுதா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. இங்க சுதா பகல்பூருக்கு வந்துட்டா. அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. பாட்டி தனியா தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. பாட்டிமா, நான் ஜிலேபி கடை ஒண்ணு ஓபன் பண்ண போறேன். முகேஷ் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாமா. என்கிட்ட 2 கடை இருக்கு. அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ எடுத்துக்கோமா. பாட்டிமா, உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கா? இருக்குதான், ஆனா என்ன பயன் இருக்கு? என் கூட யாருமே இல்லையே. என்ன தனியா விட்டுட்டு என் குடும்பத்துல உள்ள எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இல்ல பாட்டிமா, நான் இருக்கேன்ல, நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன். சுதா பாட்டி அம்மாவோட கடையில ஜிலேபி விற்க ஆரம்பிச்சா. அந்த ஜிலேபியோட சுவையால கஸ்டமர்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு அவ கடைக்கு வந்தாங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ ஜிலேபி கொடுமா. எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடுமா. சுதாவோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட சுதா செய்யற ஜிலேபிய சாப்பிட்டாங்க. இங்க பாரு தங்கச்சி, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இந்த மாதிரி ஜிலேபிய நான் சாப்பிட்டதே இல்லம்மா. ரொம்ப நன்றி. மொத்த பகல்பூர்லயும் சுதாவோட ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஜனங்க எல்லாருமே லைன்ல நின்னு ரொம்ப பொறுமையா ஜிலேபிய வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சுதா காலையில சூரியனை போலவும் இரவு நிலாவை போலவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாள்லயே சுதா பக்கத்துல இன்னொரு கடையும் ஓபன் செஞ்சா. அவளோட வியாபாரம் பெருகிடுச்சு. சுதா பகல்பூர் பக்கத்துல ஒரு பெரிய வீடும் கட்டிட்டா. அது அவளோட சொந்த வீடு. அப்புறமா அவளோட சித்தப்பாவுக்கும் போன் பண்ணா. சித்தப்பா, உங்களாலதான் நான் என்னோட சொந்த வீடு கட்டி இருக்கேன். ரொம்ப நன்றி சித்தப்பா. ரொம்ப நல்லதுமா. எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்குமா. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நீ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறமா. நல்லா இருமா. முகேஷோட கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவரோட கனவு நிறைவேறிடுச்சு. அவரோட சித்தியோட கொடுமையிலிருந்து சுதா தப்பிச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சுதாவுக்கு இப்ப யாரோட உதவியும் தேவையில்லை. அவளோட வாழ்க்கையை இப்போ அவளே வாழ்ந்துப்பா.